மக்கள் சாதி பார்த்து வாக்களிப்பார்கள் என கூறியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அதுவும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து சாதி ஆணவ கொலைகள் விவகாரத்தில் மென்மையான போக்கை அரசியல் கட்சிகள் கையாளுகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற திமுக கூட்டணி கட்சியோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைய தினம் விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் முதலமைச்சரை சந்தித்து இதற்காக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பன போன கோரிக்கைகள் வைத்திருக்காலும் கூட கடந்த காலங்களில் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் இதற்காக ஒரு தனி சட்டத்தை ஏற்றாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படுது. 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சிகள் இது போன்ற ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு தனி சட்டத்தை இயற்றாதது ஏன் என்ற கேள்வி முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் இதற்கு பின்புலத்தில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு வங்கிக்காக இதை மென்மையான போக்காக கையாளுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. மக்கள் மத்தியில் இது போன்ற ஒரு பார்வை இருக்கக்கூடிய நிலையில் சாதி ஆணவ படுகொலைக்கு கணவரை இழந்த கௌசல்யா சங்கர் கொடுத்த தகவல்களை இப்போது நாம் கேட்கலாம். கவின் கொலைக்கு நிறைய அமைதி காத்தாங்க. அஜித்தோட இதுக்கு உடனடியா நிறைய தலைவர்கள் அங்க போனாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அந்த மாதிரியான ஒரு இடத்துல மனிதநேயம் வரும். இங்க தலித்துகள் இருந்தா மனிதநேயம் மற்றவங்களுக்கு அற்று போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிதான் ஆகணும். இடைநிலை சாதிகளோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு மாயையை இந்த சமூகத்துல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா மக்கள் எப்பயுமே சனாதனத்துக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. அதற்காக தான் 2 முறை திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படி மக்கள் சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் இருக்கிற கோட்பாடுனாலதான் திமுக 2 முறை ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இப்படி ஒரு மாயைய ஏன்னா நீங்க இதுக்காக கருத்து வேணா மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா கூட ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற கருத்துக்கு மக்கள் உடன்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அரசு இத முன்னிறுத்தி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம்மா இருக்கட்டும், இன்னைக்கு பேசு பொருளா அதை மாத்திருக்காங்க. அதுவும் இல்லாம நீண்ட காலமா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்லி இவங்க நிறைய தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு தான் வர்றாங்க. ஸோ அதனால இவங்க அதை நிறுத்தும் போது நம்ம சில கட்சிகள்னு சுருக்கிட முடியாது. இந்த கோரிக்கைக்காக நீண்ட காலமாக இவங்க இதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மற்ற பிற கட்சிகளும் இந்த கோரிக்கைக்காக அவங்க கூட சேர்ந்து நிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.